இதை வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள். உன் காற்று நஞ்சா, காற்று விஷமாயின பிறகு, நீர் நஞ்சான பிறகு, உண்ணுகிற உணவெல்லாம் விஷமான பிறகு எப்படி வாழ்வாய்? எப்படி வாழ்வாய்? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது என்றால் ஏன் வருகிறது? ஏன்? சாராயம் குடித்ததா, பீடி குடித்ததா, சிகரெட் புகைத்ததா, பான்பராக்கு போட்டதா? இல்லை, தாயின் மாரில் பால் தான் குடித்தது. எப்படா புட்டு வந்துருச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. ஏன்? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. இவ்வளவுதான். நீ உணவை சாப்பிடல, விஷத்தை சாப்பிட்டு இருக்க, சிறுக சிறுக செத்துக்கிட்டு இருக்க. 100 மரணம் எண்ணிப்பாரு, 90 மரணம் புற்றுநோய். எங்க போயிட்டு இருக்க நீ? அங்கொன்றும் அங்கொன்றுமாக கேட்டாய் புற்றுநோயை. இப்ப சாதாரணமா மாறிவிட்டது. காரணம், உன் சுவாசிக்கிற காற்று நஞ்சு, குடிக்கிற நீர் நஞ்சு, உண்கிற உணவு நஞ்சு. எப்படி மீள்வாய்? எப்படி எழுவாய்? எப்படி வாழ்வாய்? உன் மண்ணை, உன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் அதிகாரத்துக்கு வராமல் இது சரி செய்ய முடியாது. இந்த ஆலைகள், தொழிற்சாலை எல்லாம் வேலைக்கு என்ன செய்வாய் சீமான்? இந்த மாதிரி என்னுடைய கோட்பாடை புரிஞ்சுக. நீரின்றி அமையாத உலகை என்கிறான் வள்ளுவ பெருமகனார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏதுங்கிறார் கவியரசு கண்ணதாசன். விசிம்பின் துளி விழின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறது தமிழ் மறை. மழையிலனா ஒண்ணு இல்ல. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதார் அண்ணு பாடுறான் வள்ளுவ பெருமகனார். மணி நீர் இருக்கா? மண் இருக்கா? மலை இருக்கா? மண்ணும் மலையும் அணிநிலர் காடும். காடு இருக்கா? என்ன வச்சிருக்க நீ? ரோடு வச்சிருக்க. 8 வழி, 10 வழி, 9 வழி. எதுக்கு? வேகமா காரோட. கார் வேகமா ஓட்டிட்டு போய் வீட்டுக்கு போயா, சுடுகாட்டுக்கு போறியா? எங்க போற? எங்க போற? மலையை நொறுக்கி மாளிகை கட்டிட்ட, மலையை நொறுக்கி ரோடு போட்டுட்ட, அப்புறம் மலையை நொறுக்கி விட்டால் மழை எப்படி பெறுவாய்? மழை எப்படி பெறுவாய்? மழை இல்லை என்றால் மழை இல்லை என்ற அடிப்படை அரசு அறிவியல் உயிரியல் உண்மை அறியாத ஒருத்தன் எப்படி நீ நாட்டை கொடுக்குற? எப்படி கொடுக்குற? நீரை பெருக்கணும், நீர்வளை பெருக்கணும். 1000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி வெட்டணும், ஏர்பூட்டி உழணும். அப்பதான் வாழும் நாடு. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அவ்வளவுதான். என்ன விவசாயம் செய்யறது கேவலமா போச்சு. வேளாண்மை செய்யறது, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல. வேளாண்மை ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறை, தொழில் அல்லது. தொன்று தொட்டு உன்னோடு வருகிற வாழ்க்கை முறை, ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை, பெரிதொருவனை சாராது வாழ்கிற முறை. மாடு வளர்ப்போம், உழவும், அவன் உழவுக்கு பயன்படுவான். அப்புறம் சாணம் போடுவான், அவன் தின்னுட்டு போடுற கழிவு புல்லுகள், வைக்கோல், அதை எடுத்து உரமாக்குவோம். 6 மாசம் உரக்கிடங்கள் வைப்போம். திருப்பி அந்த உரத்தை எடுத்துட்டு போவோம், வண்டியில கட்டுவான், அவனே சுமந்துட்டு வந்து நிலத்துல கொட்டுவான். பிறகு உலகிறதுக்கு நம்மளோட இருப்பான். கருது அறுப்போம், அவனை புனையில் மிதிச்சு நெல்லை உதுத்து விடுவான், நம்மளோட கூட உழைப்பான். அதனாலதான் மாடு மாடல்ல, நம் செல்வம், நம் உடன் பிறந்தவன். அந்த காலத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நம்மோடு வர்றான். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணுவோம்? அரிசியை எடுப்போம், உமியை தீட்டுவோம், தவிடை எடுப்போம், அவனுக்கு கொடுப்போம், சாப்பிடுவோம், மிச்ச கஞ்சி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம், சோறை வடிப்போம், அந்த தண்ணி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம். இப்படி வாழ்க்கை முறை தற்சார்பு முறை. நீ என்ன பண்ணுவ? கத்திரிக்காயை பறிப்ப, பூச்சி கத்திரிக்காய் இருக்கும், மாட்டுக்கு ஆட்டுக்கு போடுவ, நல்ல கத்திரிக்காய் நீ சமைச்சு சாப்பிடுவ. உன்னோடு பங்கிட்டு வாழ்ந்து வருபவன். இதான் தற்சார்பு. நீ இதை விட்டுட்டு டிராக்டர் வச்சு உழுகிறது, அது வச்சு உழுகிறது, பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு, பூச்சிக்கொல்லின செடியில கொடியில எல்லாம் மருந்து, கண்டக ரசாயன உரங்களை கொட்டி நச்சை விளைய வைத்தாய், விஷத்தை விளைய வைத்தாய். அப்புறம் இப்ப பேசணும் இயற்கை வேளாண்மை. வேளாண்மையே இயற்கை தானே. அது எப்படி இயற்கை வேளாண்மை வந்துச்சு? செயற்கை வேளாண்மையை மாத்திட்டான். இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். உனக்கு பயம் இருக்கு பாரு. நீ வாழைப்பழத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்டுருவியா? திராட்சை பழத்தை சாப்பிட்டுருவியா? எங்க அப்பா சொல்றாரு பாரு, பழம் அப்படி பழம் தொங்கும் போது நோக்குறான் டோக்குறான்னு வச்சுட்டு அப்படி முக்கி முக்கி எடுக்கிறான் விஷத்தை.
திராட்சை பழம் திங்க முடியுமா நம்பிக்கையோட உன்னால? ஆப்பிள தோலை சீவாம சாப்பிட்டுருவியா? கல்லு வச்சு பழுக்க வைக்காத மாம்பழம் வாங்கிருவியா நீ? எல்லாம் வியாபாரம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டதாலே எல்லாம் லாப தேவைதான், வியாபாரம் தான். அப்புறம் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த என் இன சொந்தங்கள், ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் எங்க கொண்டு போயிட்டு இருக்க அந்த நாட்டை. படிக்க கல்வி வச்சிருக்கியா? படிச்சா வேலை பார்க்க என்ன வச்சிருக்க? வேலை எங்க இருக்குது உனக்கு? வேலை இருக்கா? எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டது. எப்படி வேலை கொடுப்பாய் சீமான்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை கொடுப்போம். எப்படி கொடுப்ப? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. தென்னை மரம் அதிகம் இருக்கா பொள்ளாச்சியில்? அதிகமா இருக்கா கோயம்புத்தூர்ல? போடுறா இண்டஸ்ட்ரிய, போடுறா தென்னை மரம். தேங்காய் எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுக்கிற தொழிற்சாலை, தேங்காயிலிருந்து விளக்கு மரம் செய்கிற தொழிற்சாலை, தட்டி பின்ற தொழிற்சாலை. இத்தனை தொழிற்சாலைகளை போட்டால் அவன் வாழ்விடத்திலேயே வேலை, அரசு வேலை. இளநீரை மற்ற நாடுகள் பார் எப்படி பதப்படுத்தி எப்படி கொண்டு போய் விற்கிறான் பார் வலைநீர் இருக்கு பார். ஒரு நாடு அப்படியா விலை வச்ச தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காம அல்லாடிட்டு அதை உறுதிப்படுத்த முடியல இந்த ஆட்சியாளர்களால். குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரியை விதிச்சவன் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி விதிச்சிருக்கான். அது 3 நாள் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் முடிவு எடுக்கிறான். ஏன்னா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான், தங்க விற்கிற முதலாளி. இவங்களை எதை கழட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ? எத்தனை பச்சை மட்டை வெட்டி வெளுக்கிறது? என்ன பண்றது? என் அன்பு தம்பிதங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் மனிதர்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, மண்ணின் நலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமே இருக்காது, அது தேவையும் இருக்குது. எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த சாதி மதத்தை இழுத்துக்கிட்டு வருவே நீ? அது இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும். தேர்தல்ங்கிறது எதற்கானது? உன் தேசத்தை ஆள்வதற்கானது, உன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கானது. அதில் எதற்கு சாதி மதமும் வருகிறது? ஏன் வருகிறது? எதற்கு வருகிறது? அரசியல் என்பது மனிதனுக்கு மட்டுமானதா? உனக்கு 500 தர்றேன், 1000 தந்தேன், மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன், உனக்கு மட்டுமானதா இந்த உலகம்? உனக்கு மட்டுமானதா இந்த ஆட்சி அதிகார நிர்வாகம்? எல்லா உயிர்களுக்குமானது. மரத்தை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், பூச்சி வண்டை காப்பாற்றணும், ஆடு மாடு கோழி நாய் நரி பூனை சிங்கம் புலி எல்லாவற்றையும் காப்பாற்றணும். காக்கை கொக்கு குருவி மைனா எல்லாவற்றையும் பத்தி கவலை பண்ணு. ஏன் கவலை பண்ணும்? விதையின் தூதுபவர்கள், பூமி எங்கும் மரங்களை வளர்க்கிற சேவகர்கள் இந்த பறவைகள். மலை முகடுகளில் அடர்ந்திருக்கிற காடுகள் மரங்களை நட்டது யார்? உன் பாட்டனா, என் பாட்டனா, உன் அப்பனா, என் தாத்தனா? யார்? அவ்வளவும் பறவைகள். பறவை சத்தால் என்ன? மரங்கள் இருக்காது. மரங்கள் இல்லை என்றால் என்ன? பூமிக்கு மழை வராது. மழை வரவெல்லாம் என்ன? தண்ணி இல்லை, சாக வேண்டிதான். சாதாரணமா காக்கைன்னு நினைக்காது, சாதாரணமா குருவின்னு நினைக்காது, சாதாரணமா கொக்குன்னு நினைச்சிடாது. இது உயிரியல் சுழற்சி, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். நீ கொசு உற்பத்தி ஆயிருது, கொசு அற்ப கொசுவை ஒழிக்க முடியல, இவன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறான்னு சொல்ற, நீ நம்புற. கொசுவை ஏன் ஒழிக்க முடியல? ஏன் ஒழிக்க முடியல? தண்ணி தேங்கி கிடந்தா அங்க கொசு உற்பத்தி ஆயிருது, அழுக்கு நீர்ல. அது முட்டையிடுது, முட்டையிடணும்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அரட்டலை தவளை. நீ என்ன பண்ற? அந்த அழுக்கு தண்ணியில அந்த இதை கொண்டு கொட்டிப்பிற, பினாயில அதுகளை கொண்டு கொட்டிப்பிற, நச்சு இதை கொட்டிப்பிற. அது கொட்டினோடனே என்ன ஆயிருது? அந்த லார்வா அந்த அரட்டலை பிடிச்சி செத்து போயிருது. செத்து போனோடனே கொசு முட்டை, அதை சாப்பிட்றதுக்கு இல்லாமல் நிறைய முட்டையிட்டு நிறைய லட்சக்கணக்காக பொறிச்சு கொசு படம் எடுத்து வருது. நீ அந்த இடத்துல போடலைன்னா அவன் உருவாகி அந்த முட்டை புறம் சாப்பிட்டு கொசு உற்பத்தியை தடுத்து விட்டுருவான். ஒன்னு சார்ந்திருக்கு பாரு. நம்ம ஆளுக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி. கீழ்பவானியில் அந்த காவாயில தண்ணி ஓடுது, எத்தனை ஆண்டுகளா ஓடுது?
இந்த கருணாநிதி ஆட்சி, இந்த ஸ்டாலின் ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில தான் ஓடுதா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை செய்து வருகிற இனத்தின் மக்கள் நம்ம. எவன் சிமெண்ட் போட்டு பூசினா காவாயில? எதுக்கு? இந்த ஓரத்தில் நீர் கசிஞ்சு வெளியேறி பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு கசிவு நீர் பாசனம் இருந்துச்சு, இன்னும் இருக்கு. அதுல சிமெண்ட போட்டு பூசுற காரணம் என்ன சொல்ற? மண் அரிக்குதுங்கிற. மண்ணரிப்பை தடுக்க மரம் நட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அறிவுரை உங்களுக்கு இல்லையா? அந்த கரை முழுக்க மரத்தை நட முடியாத? பனை மரங்களை வச்சா அந்த மண் அரிப்பை தடுத்துக்கிறத? மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பம் மணிப்பு ஆடை அது ஒருத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரின்னு இளங்கோப்படுறான். என்ன பண்றான்? நதியின் 2 கரை ஓரத்திலையும் மரங்கள்ல வண்டுகள் வந்து பூக்கள்ல இருக்கிற வண்டுகள் பாட்டு பாடி அப்படியே ரிங்காரம் எடுதுங்கிறான். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து. மரங்கள் இருந்து விழுகிற பூக்கள் நதியில் அந்த ஆறுல கொட்டின உடனே அதுவே உடை மாதிரி இருக்க ஆடை மாதிரி அழகான பூக்களாலான ஆடை அணிந்து வருகிற நதி. அங்கும் இங்கும் கெண்ட மீன்கள் துள்ளி விளையாடுவது உன் கண்களோ அப்படின்னு கேட்கிற. கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய், இடுப்பை வளைச்சு நெளிச்சு அசைந்து அழகாக நடந்து வரும் காவிரியே வா என்று இளங்கோடிகள் பாடினான். காவிரி எங்க வர்றா? இப்போ ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுங்கிறான் காங்கிரஸ். நீங்க எல்லா ஓட்டையும் அவனுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு விட்டுருவீங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற? நீ எதுக்கு போடுற? ஒரு தண்ணி வாங்கி தர முடியல. இவன் தேசப்பற்ற பத்தி பேசுவான், இவன் இறையாண்மை பற்றி பேசுவான். எது இறையாண்மை, எது தேசப்பற்று? என்னுடைய வளம் எல்லாருக்கும், என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கிற மின்சாரம் எல்லாருக்கும், அணுவுல எனக்கு ஆபத்து எனக்கு சாவு எனக்கு, ஆனால் மின்சாரம் எல்லாருக்கும். என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும் பொது, ஆனால் உன்னுடைய நீர்வளம் உனக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கு தேசப்பற்று? எங்கே இருக்குது இறையாண்மை? எங்கே இருக்கு தேசிய ஒற்றுமை? எங்கே இருக்கு? எப்படி சரி செய்ய போறீங்க? இதை இவர்கள் சரி செய்வார்கள்? இதை பத்தி பேச சிந்திக்கவா தெரியுமா? படிப்பார்களா? நம்மாழ்வார் யார் என்று இந்த கட்சி தலைவர்கள் போட்டிடுறாங்கல்ல, எங்களை யாருக்காவது சொல்ல சொல்லு. நம்மாழ்வார் யார்? நான் ஒண்ணு கேட்கிறேன், விதை இருக்கா? இந்திய நாட்டில் விதை இருக்கா? விதை, நெல்லு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா? விதை எங்க? சின்சாண்டா மேன்சாண்டா அமெரிக்க நிறுவனத்திட்ட வித்துட்டான். விதைய வித்து விட்ட தேசம் எப்படி உருப்படும்? எப்படி வாழும்? விதை இல்ல. நீ வேளாண்மை செய்து மறுபடி மீளெழுச்சி கொண்டு வறுமை ஏழ்மையை போக்கி பசி பஞ்சத்தை தீர்த்து விடலாம் என்றாலும் உனக்கு விதை இல்லை.